வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் காரோட ஃப்ரண்ட் லைட் ரெண்டுமே எரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லைட்டிங் எஃபெக்ட் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் பெற அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். கார் ஃப்ரண்ட் எண்டு தெரிகிற மாதிரி, அதாவது லைட் நல்லா தெரிகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம லைட் எரியாமல் இருக்குது, இதை நம்ம எப்படி எரிஞ்சால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் இமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லேயர் ஓப்பன் ஆயிரும். இந்த லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ட்டும் பேக் ஸ்பேஸரையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், பிளாக் கலர் வந்துடும். இப்போ நீங்கள் நேராக ஃபில்டருக்கு போயிட்டு கன்வெர்ட் ஸ்மார்ட் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது ஸ்மார்ட் ஃபில்டராக மாறிடும். இப்போ ஒபேசிட்டியை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 50% வச்சுக்கிங்க உங்களுக்கு கார் தெரிகிறதுக்காண்டி. ஸோ மறுபடியும் ஃபில்டர் போகிறோம், ரெண்டர் போகிறோம். ஸோ லென்ஸ் ஃப்ளார் அதை அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட்டிங் சிம்பிள் வந்துடும். இதில் நிறைய லைட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த லைட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த லைட்டிங் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் பெருசு பண்ணுறது இந்த மாதிரியான அளவுலாம் பிரைட்னஸ்லாம் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ தேவைப்படல, நான் 100 வச்சுருக்கிறேன். இந்த இதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங் மாற்ற உங்களுக்கு வேறு லைட்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இதை வச்சுட்டு ஒரு ஹிட் பண்ணுறீங்க, இதை மாதிரி வந்துடுது. ஸோ சப்போஸ் இதை விட்டு தள்ளி எங்கேயாவது இருந்துச்சு, இப்போ நான் கரெக்டாக வந்திருக்கு இந்த லைட்டிங். ஸோ அப்படி தள்ளி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ கரெக்டாக இருக்கிறனால நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் சில நேரம் கரெக்டாக வரும். நீங்கள் அப்படி வரலன்னா நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும். இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிக்கும். ஸோ அப்படி பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டாக வர்றது வரைக்கும் இந்த லென்ஸ் ஃப்ளார் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த இதுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு இதுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபாசிட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இருந்த மாதிரி 100க்கு மாற்றுறோம். ஸோ 100க்கு மாற்றினா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிளெண்டிங் மோட் போயிட்டு நார்மலில் இருந்து நம்ம ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றிடணும். இப்போ லைட் எரியிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர் நீங்கள் பார்த்துட்டிங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த லைட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஒரு லைட்டு மட்டும் எரியிற மாதிரி இருக்காது. ஸோ அடுத்த லைட் எரியிற மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் ஆல்ட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட மவுஸை வந்து ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு போய் அடுத்த லைட்டுக்கு நேராக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அடுத்த லைட்டும் எரியிறது மாதிரி ஆயிரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு அல்லது நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 லேயராக இருக்குது. ஸோ இந்த 2 லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் லேயர் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா மெர்ஜ் ஆயிரும். மறுபடியும் போய் நீங்கள் பிளெண்டிங் மோடில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றிடணும். இப்போ இந்த லைட் வந்துருச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டிங் எஃபெக்ட் நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை சேவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஃபோர் ஆஃப்டர் பார்க்க போகிறோம். இது பிஃபோர் லைட்டிங் இல்லாமல் இருக்கும்போது, லைட் வந்தோடனே ஆஃப்டர். ஸோ சூப்பராக இருக்குது, லைட் எரிகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வந்து லைட் இல்லாத காருக்கு வந்து நீங்கள் லைட் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அது மாதிரி கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.